எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் படி உங்கள் அக்கௌண்ட்டில் 12 months கண்டினியூஸாக ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸே இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் உங்கள் அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ்னு கன்சிடர் பண்ணும். அப்போ Zerodha உங்கள் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நம்ம திரும்ப அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணணும்னா KYC டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் signup.zerodha.com/dkyc போய் கண்டினியூ வித் கைட்டை கிளிக் பண்ணி உங்கள் Zerodha அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் காட்டுற டீட்டெயில்ஸை செக் பண்ணுங்க. கரெக்டாக இருந்தால் ப்ரொசீட் வித் சேம் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்க. F&O செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணணும்னா இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். இன்கம் ப்ரூஃப் இதில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஃபேட் கார்டு டிக்ளரேஷனை அப்டேட் பண்ணிவிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இன்பர்சன் வெரிஃபிகேஷனை முடிச்சு சேவ் ஐபிவியை கிளிக் பண்ணி ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் 24 to 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே ரீஆக்டிவேட் ஆகிடும். இப்போ NRI அண்ட் நான் இண்டிவிஜுவல் டிமேட் ஹோல்டர்ஸ் கூட ஆன்லைன்லேயே KYC பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் அக்கௌண்ட் டார்மெண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். அண்ட் நீங்கள் IPO கூட அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஷேர்ஸ் அலாட் ஆச்சுன்னா விற்க முடியாது. பைபேக் ரைட் இஷ்யூஸ்க்கு அப்ளை பண்ண அக்கௌண்ட் ரீஆக்டிவேட் பண்ணி இருக்கணும். அக்கௌண்ட் டார்மெண்ட் ஆகி 30 நாளுக்குள்ளே நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணலன்னா உங்கள் நாமினிஸ்க்கு இமெயிலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அக்கௌண்ட்டில் நாமினிஸ் ஆட் பண்ணலன்னா ஆன்லைன்லேயே ஈஸியாக ஆட் பண்ணலாம். நாமினிஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் வீட்டு அட்ரஸை மாற்றிருந்தீங்கன்னா அதையும் Zerodha டிமேட்டில் ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள்.